வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான்ஸ் வியூ யூடியூப் சேனல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இர்ஃபான் வந்து ஆரம்பத்தில் நிறைய ஃபுட் vlogging தான் வந்து பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸை இன்டர்வியூ பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமான ஃபுட்ஸு, வித்தியாசமான பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அவருடைய சேனலில் போஸ்ட் பண்ணிடுவார். அந்த வகையில் இப்போ இர்ஃபானுடைய மனைவி வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இர்ஃபானுக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த ஒரு நியூஸை அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபானுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் இங்கேருந்து துபாய் கிளம்பி போயிருக்காரு. அவரும் அவருடைய ஃபேமிலியும் துபாய் போயிட்டு அங்கே ஜெண்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. அதையுமே ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அவருடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, எதனால் இர்ஃபான் வந்து இங்கேருந்து அங்கே போய் ஜெண்டர் டெஸ்ட் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோடைய ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, அதை தெரிஞ்சிக்கக்கூடாது, சட்டமே இருக்குது. ஸோ இந்த ஆக்டோடைய பேர் வந்து PCPNDT ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் வந்து 1994 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் மட்டும்தான் இது லீகல் கிடையாதா, தடை செய்யப்பட்டிருக்கா, இந்தியாவை தவிர மீதி எந்த கண்ட்ரியில் போனாலுமே வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியா மாதிரியே ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுமே வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோடைய ஜெண்டர் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது லீகல் தான், நார்மல் தான். ஸோ அதனால தான் இர்ஃபான் வந்து இங்கேருந்து துபாய் போய் அந்த விஷயத்தை அங்கே தெரிஞ்சுக்கிட்டாரு. பட் அந்த துபாய் வீடியோ கூட பெரிய இஷ்யூ ஆகலை. அதுக்கப்புறமா அவர் பண்ண ஒரு சம்பவம், துபாய் போயிட்டு இங்கே இந்தியா வந்துட்டு இங்கே ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணியிருக்கார். அந்த பார்ட்டியில் இவருடைய க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இன்வைட் பண்ணி தனக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காரு. அது அவங்களுக்குள்ள மட்டும் ரிவீல் பண்ணால் பரவாயில்ல, அந்த ஈவெண்ட்டையே வந்து ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அவருடைய யூடியூப் சேனலில் போட்டு எல்லாருக்குமே இதை வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ தான் பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் ஜெண்டர் தெரிஞ்சுக்கிட்டது என்னமோ துபாயில் அப்படின்னாலும் அதை ரிவீல் பண்ணது இங்கே இந்தியாவில் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆக்ஷன் அவர் மேலே வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்ட்டி செலிப்ரேஷன், பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கலாச்சாரமே வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்தது தான். அதே மாதிரி தான் இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டியும். இது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நமக்கு புதுசாக இருக்கலாம், பட் ஃபாரின்ல இது ரொம்ப வருஷமாகவே வந்து நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது யார் ஆரம்பித்து வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 ஜென்னா அப்படிங்கிற ஒரு லேடி தான் வந்து இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படிங்கிற இந்த ட்ரெண்டை வந்து ஆரம்பித்து வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அதே ஜென்னா வந்து ஏன்டா இந்த ட்ரெண்டை நம்ம ஆரம்பித்து வச்சோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல மோசமான ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிஸ்லாம் வந்து நடந்திருக்கு. நிறைய ட்ராஜடிஸ்லாம் வந்து நடந்திருக்கு. இவங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முதல் குழந்தை இவங்க வயிற்றில் இருக்கும்போது இவங்க வீட்டிலேயே வந்து கேக் கட் பண்ணி தான் ஜெண்டர் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிஸில் 2 கலர் யூஸ் பண்ணுவாங்க, பாய்னா ப்ளூ, கேர்ள்னா பிங்க். ஸோ இவங்க ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கேக் வந்து வெளியில் ஒரு கலரில் வந்து இருக்கும். அந்த கேக்கை கட் பண்ணால் உள்ளே வந்து ஒன்று பிங்க் இருக்கும், இல்லை ப்ளூ இருக்கும். ஜென்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண் குழந்தை தான் பிறந்தது. ஸோ அவங்களுடைய ஜெண்டர் ரிவீல் பார்ட்டியில் அந்த கேக்குக்குள்ளே பிங்க் கலர் இருந்தது. அப்படி தான் வந்து அவங்க ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணாங்க. அதை வந்து அவங்களுடைய பிளாகில் போஸ்ட் பண்ணி அந்த போஸ்ட் வந்து பயங்கர வைரலாக போய் தான் அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்மளும் ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு ஹார்மும் இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்புறமா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோரை விட்டு அவுட்டோர் வெளியில் போய் அட்வென்ச்சரஸாக வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பல மோசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் ஒரு கப்பல் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே கலர் ஸ்மோக் கிராக்கர்ஸ் மூலிமா ஜெண்டர் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலர் ஸ்மோக் மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டே வந்து பேர்ன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ன் ஆகி அந்த தீயை அணைக்க வந்த தீயணைப்பு வீரர்களில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கப்பல் மேலே கிரிமினல் சார்ஜஸ் போடப்பட்டு ப்ளஸ் ஃபைன் அமௌண்ட்டாக இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அவங்களை கட்ட சொல்லி அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இன்னொரு கப்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போட்டில் ஒரு இடத்துல இருந்துட்டு மேலே பார்ப்பாங்க. மேலே வந்து ஒரு பிளேன் பறந்து வரும். பிளேன் மூலிமா இவங்க ஜெண்டர் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பிளேன் பறந்து வரும்போது கலர் ஸ்மோக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்படி ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பண்ண போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஸ்மோக்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளேன் போய் கிராஷ் ஆகி அந்த பிளேனை ஓட்டிட்டு வந்த பைலட், கோ பைலட் 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுக்கு கலர் ஸ்மோக் கிராக்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ஒரு கப்பல் வந்து பிளேனில் கலர் ஸ்மோக்
ஸ்மோக்கை வந்து ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னொரு கப்பல் பார்த்தீங்கன்னா காரில் வந்து கலர் ஸ்மோக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் ஸ்மோக் வந்து அப்படியே புகையாக கிளம்பி வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த காரே வந்து பற்றி எரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் ஸ்மோக் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ண போய் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய இயற்கை பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னொரு வினோதமான ஜெண்டர் ரிவீல் சம்பவம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு புறாவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படா இது பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது வெள்ளை கலர் புறா தான். ஆனால் அதுக்கு பிங்க் கலர் டை அடித்து ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ அந்த பிங்க் கலர் டையாலேயே அந்த வாசம் தாங்க முடியாமலே அந்த புறா ஒரு கட்டத்தில் வந்து இறந்து போச்சு. அந்த புறாவுடைய பேர் வந்து ஃப்ளெமிங்கோ. அந்த நியூஸுமே வந்து பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வினோதமான ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிஸ்லாம் வந்து அங்கே ஃபாரினில் நடந்திருக்கு. அதனாலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. இந்த அளவுக்குலாம் பண்ணாதீங்க, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாலாம் போகாதீங்க அப்படின்னு அங்கேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே இர்ஃபான் தான் ஜெண்டர் ரிவீல் பார்ட்டியை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. ஸோ அவர் நடத்தின அந்த பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டோருக்குள்ளே பலூன் வெடிச்சு சுமூகமாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே ரிவீலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து சட்டமாக இருக்குது. ஸோ எதனால இந்த சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே கள்ளிப்பால் ஊற்றி கொலை பண்ணுற வழக்கம்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, படங்கள்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து ஹெவியாக நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பேரண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவை வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பல பெண் குழந்தைகள் கருவிலே கலைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நிறைய நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜெண்டர் ரேஷியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை நோட்டீஸ் பண்ணி தான் இந்த பிசிபிஎன்டிடி ஆக்டை வந்து 94ல் கொண்டு வராங்க. இனிமே வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜெண்டர் தெரிஞ்சிக்க கூடாது, ரிவீல் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்க, ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் ரேஷியோவில் வந்து ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய மைண்ட் செட்மே வந்து மாறி இருக்கு. பொன் குழந்தைனா வேண்டாம், ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ வந்து எந்த குழந்தையா இருந்தாலுமே பரவாயில்ல. நிறைய பேர் வந்து எனக்கு பொன் குழந்தை தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இர்ஃபானே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே வந்து அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு, எனக்கு பொண்ணு தான் வேணும், பொண்ணுனா ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் மாறி இருக்கு. ஆனால் எல்லாருமே மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. அதனால தான் இன்னும் ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டமாக இங்கே இந்தியாவில் வந்து இருக்குது. பட் இந்த ஆக்ட் 94ல் கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. நிறைய ஸ்கேன் சென்டர்ஸ் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணி மாட்டியிருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் மாட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்களாம் மாட்டிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. பட் ஆனால் ரிவீல் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை ரிவீல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஃபைன் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. சரி, இப்போ இர்ஃபான் கேஸில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் வந்து அந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வீடியோவாக இருக்கட்டும், துபாய் போய் அவர் ஜெண்டர் தெரிஞ்சுக்கிட்ட அந்த வீடியோவா இருக்கட்டும், 2 வீடியோஸ்மே வந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ வீடியோஸ் 2த்தையுமே தூக்கிட்டாரு. ப்ளஸ் அவர் துபாய் போய் தான் ஜெண்டர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால மேபி அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து கொடுக்கலாம். அவர் மன்னிப்பு கேட்டு ஏதாச்சும் ஒரு ஃபைன் அமௌண்ட் வந்து கட்ட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னும் கிளியராக தெரியல என்ன நடக்க போகுது, எவ்வளோ சிவியராக ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.